புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கொங்கு மண்டலத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தோட்டத்து வீடுகளில் வசிக்கக்கூடிய முதியவர்கள் கொள்ளையர்களுக்கு இலக்காயிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்கவும் முடியல அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக திருப்பூர் தாராபுரத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று அறிவாளால் தாக்கி 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கோவிந்தபுரம் பகுதியில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் வீடு புகுந்து தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கோவிந்தபுரம் ஊராட்சிக்குட்பட்ட மாந்தியாபுரம் பகுதியில் பட்டக்கார தோட்டத்தில் விவசாயி கோவிந்தசாமி அவரது மனைவி பாலாமணியுடன் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இரவு வழக்கம் போல இருவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது சுமார் 11 மணியளவில் யாரோ கதவை தட்டி தண்ணீர் கேட்டுள்ளனர். இந்த நேரத்தில் யார் தண்ணீர் கேட்கிறார்கள் என எண்ணிய பாலாமணி கதவை திறந்துள்ளார். அப்போது முகத்தில் துணி சுற்றியபடி 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கையில் கத்தி, அரிவாள், கடப்பாரை, உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களுடன் நின்றிருந்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பாலாமணியை கீழே தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்து அறையில் இருந்த கோவிந்தசாமியை கடுமையாக தாக்கியதில் தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாலாமணி அணிந்திருந்த நகைகளை பறித்ததோடு கத்தி முனையில் பீரோவில் இருந்த நகைகள் என சுமார் 7 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் காயமடைந்த கோவிந்தசாமியை இரத்த வெள்ளத்தில் அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலையில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது வீட்டின் அருகில் மது பாட்டில்கள் கிடந்ததும் கோவிந்தசாமி இரத்தத்தில் கிடந்ததும் தெரிய வந்தது. உடனே தாராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் காயமடைந்த கணவன் மனைவி இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாநகர் தச்சநல்லூர் பகுதியில் தச்சநல்லூர் மதுரை பிரதான சாலையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியை நோட்டமிட்டு 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் திடீரென அந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளனர். இந்த எதிர்பாராத தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி கத்தி கூச்சலிட்டதை கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உடனடியாக கொள்ளையர்களை விரட்டி சினிமா பாணியில் துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளனர். மற்றொரு நபர் 2 சக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற நிலையில் பிடிபட்ட நபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து தச்சநல்லூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர்ல தோட்டத்து வீட்டில் கொள்ளையர்கள் நடத்தின அட்டகாசத்தை தொடர்ந்து ஈரோட்டில் ஜவுளி அதிபர் வீட்டில் பட்டப்பகல்ல 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தையும், திண்டுக்கல் நிலக்கோட்டையில் பட்டப்பகல்ல பூட்டின வீட்டில் 42 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களை பற்றி இப்ப பார்க்கலாம்.
ஈரோடு கருங்கல்பாளையம் லட்சுமி நாராயணன் நகரைச் சேர்ந்தவர் ராஜன். திருப்பூரில் ஜவுளி ஏற்றுமதி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் நாள்தோறும் திருப்பூர் சென்றுவிட்டு பணி முடித்ததும் இரவு வீடு திரும்புவது வழக்கம். அப்படித்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல் ராஜன் அவரது மனைவியுடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அன்று மாலை வந்து பார்த்தபோது வீட்டில் பீரோவில் இருந்த சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வீட்டிலிருந்து ரொக்கப்பணம் ஏதேனும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வந்தனர். அப்போது மாலை 4 மணி அளவில் ஆடிட்டர் ராஜன் மகனின் நண்பரான மயில்சாமி என்பவர் வீட்டு படிக்கட்டின் கீழ்ப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் கொள்ளை நடந்த சுமார் 12 மணி நேரத்திற்குள்ளாக மயில்சாமியை கைது செய்து அவரிடம் இருந்து 65 சவரன் நகைகளை மீட்டனர். அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஈபி காலனியில் வசித்து வரும் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள முருகேசன் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்துள்ளார். பின்னர் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு நகைகள் திருடு போயிருந்தன. பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து கொள்ளையரை தேடி வந்தனர். அப்போது வத்தலகுண்டு அருகே 4 வழிச்சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் சென்ற நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த மணிசங்கர் என்பதும் தன் தாயுடன் வசித்து வரும் நிலையில் கடன் சுமையால் 2 பவுன் நகை திருடியதும் தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து கொள்ளையடித்த நகைகளை மீட்ட போலீசார் மணிசங்கரை கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்னைக்கு நம்ம திருப்பூரில் வந்துட்டு பனியன் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. இதுக்காக தொழிலாளர்கள் வட மாநிலத்திலேருந்து இன்றைக்கி திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக பார்த்திங்கன்னா திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகிட்டு வருது. போதைப்பொருள் பழக்கமும் மக்களிடையே அதிகமாகிட்டு வருது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு திண்டாட்டம். இன்னொன்று நகை விலை அதிகமாகிடுச்சு. இதை நகை விலை அதிகமானனால முகமூடி அணிந்து வீடுகளில் திருடுற பழக்கமும் இன்னைக்கு பெண்கள் தனியாக போகும்போது செயின் பறிப்பு அந்த மாதிரி கூட அதிகமாகிடுச்சு. போன வாரம் கூட தாராபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை பூட்டை உடைச்சி நகை திருடியிருக்காங்க. அப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு போதைப் பொருள் சேல்ஸ் பண்ணுறதுக்கான அந்த இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அதிகமாகிட்டு வருது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீடுகள் பூட்டி இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. நகைகளை வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இளம் வாலிபர்களும் சரி போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு வர்றாங்க. இன்னைக்கு முகம் தெரியாத ஒரு முகமூடி கொள்ளையர்கள் வீடுக்குள்ளே வர்றது, ஏதோ சேல்ஸ் மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக பயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொள்ளையர்கள் அவங்களுடைய கைவரிசையை காட்டுறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் சமீப காலமாக உயர்ந்து வரக்கூடிய இந்த தங்கத்தின் விலை உயர்வும் புதிய திருடர்களை உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. அதனால பொதுமக்களாகிய நாம தான் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தும்.